இன்னைக்கு கைஸ் அப்படியே அதுக்கு நேரம் எப்போயும் அந்த மாதிரி அப்படி நம்ம இங்குனேஷன் எல்லாம் கைஸ் ஒரு வழியாக புக்கட் ஏர்போர்ட் கைஸ் இப்போ அப்படியே இன்றைக்கி எங்கேயெல்லாம் போக போகிறோன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இனி தான் யோசிச்சு போனோம். நான் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு டாப் ஃப்ளோரில் இருக்கிறேன். இப்போது நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்ஸ். அது சிஏஎம்பி பேங்கு. இங்கே பாருங்கள், பில்டிங்குள்ளே மெட்ரோ ட்ரெயின். அந்த பில்டிங்குள்ளே இருந்து மெட்ரோ ட்ரெயின் ஆக்சஸ் இருக்குது. அது ஒரு மால் மாதிரி. இன்னும் தெரியுதில்ல, இந்த டவர் தான் வேர்ல்டுலேயே 2வது லார்ஜஸ்ட் டவர். 4வது லார்ஜஸ்ட் டவர் தான் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ். அதுக்கு நம்ம நேற்றைக்கு போயிருந்தோம். இது வந்து வேர்ல்டுலேயே 2வது டவர்ஸ். புர்ஜ் கலீஃபாவுக்கு அடுத்து இதுதான் வேர்ல்டுலேயே டாப். இதுக்கு போக முடியுமான்னு தெரியல. ஆனால் இப்போ என்ட்ரி இல்லைன்னு சொன்னாங்க. போக முடிஞ்சால் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். முடிஞ்சால் மேலே வரைக்கும் போய் அந்த டாப்பில் போய் வீடியோ எடுக்கணும். சுற்றி பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி அப்படியே நம்மளோட டே 2 ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சைனா டவுன். ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு பழங்காலத்து சைனீஸ் கல்ச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் இருக்குது. தான் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டவர். நான் காலையில் உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ளே போகலாம். இது ஒரு பழங்காலத்து சைனா டெம்பிள்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் சைனா ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. இதுக்கு ஃபுல்லாக சைனா ஷாப் தான் இருக்கும். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி தான். ஃபுல்லாக அவங்களோட தான் இருக்கும். அதில் பாருங்கள், இங்கிலீஷில் அப்புறம் சைனீஸ் அண்ட் தமிழில் கூட அதில் எழுதியிருக்காங்க. தெரியும் அந்த போர்டில். இந்த ஷாப்பில் தான் ஒரு சைனீஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். கைஸ், இது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸு. ஆனால் நார்மல் மாதிரி தான் இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சுரோலியாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சைனா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு. அப்புறம் அங்கேருந்து நம்ம அங்கேயெல்லாம் கேஷ் நம்ம சும்மா ஒன் ஹேண்டில் கொடுப்போம் நம்ம ஊரில் எல்லாம். ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி கொடுத்தா இதை எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க நமக்கு ரிட்டர்ன் தரது வந்து இங்கே சைனா ரெஸ்டாரண்ட்டில் நான் நோட் பண்ணேன். கேஷை 2 கையால் தான் பிடிச்சி கொடுப்பாங்க. அப்படியே ஒத்த கையில் அப்படி தர மாட்டாங்க. அவங்க எதாவது வேலையில் இருந்தாலும் இன்னும் கீழே வச்சுட்டு, கையில் எதாவது இருந்தாலும் கீழே வச்சுட்டு 2 கை வச்சு தான் கேஷை கொடுப்பாங்க. அதை அவங்க ஒரு ப்ரொசீஜராகவே ஃபாலோ பண்ணுறாங்க. நாட் இன் மலேசியா பட் இன் சைனா. இந்த கடையில் வந்து எல்லாருமே சைனீஸ் தான். ஸோ அவங்க எல்லோரும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து நம்ம வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் டவருக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். இதுதான் அந்த வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் டவர். இங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. அதால் உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. பார்ப்போம் உள்ளே போகிறதுக்கு. இந்த பில்டிங்கோட பேர் மர்டக்கா 118. அது வந்து இப்போதைக்கு உள்ள டூரிஸ்ட் அலோடு கிடையாது. டூரிஸ்ட்னா விசிட்டர்ஸ் அலோடு. இங்கே ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் மால், அப்புறம் இதுவும் விசிட்டர்ஸ் அலோடு ஏரியா மாதிரி இருக்கும். புர்ஜ் கலீஃபாவுக்கு அடுத்தது இதுதான் ஹைட்டு. ஆனால் புர்ஜ் கலீஃபா வந்து டாப் லெவல் வரைக்கும் வரும். இது வந்து டாப்பில் கொஞ்சம் டவர் வேறு ஆண்டனா மாதிரி இருக்கும். ஆனால் 3rd லெவலில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக பில்டிங் இருக்குது. அது இதோட ஹைட்டு கம்மி. பெட்ரோனாஸ் ட்வின் டவர் வந்து வேர்ல்டுலேயே 4th or 5th. பட் ட்வின் டவர்ஸில் அதுதான் நம்பர் 1 ஹைட்டு.
ஸோ இங்கே உள்ளே நம்ம போக முடியாது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உள்ளே போகலாம்.